Hello everyone, welcome to Vinny's Hair Care. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் ஆயில். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் பத்தி தான் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல வருது. அதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஸ்ட்ரென்த் இல்லனா அதிக அளவுல நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுல நம்ம ஆட் பண்ண போற எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட ரூட்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். தேவையான அளவுக்கு சத்தியும் அது கொடுக்கும். சோ தேவையான அளவுக்கு ஸ்கேல்புக்கு சத்து கிடைச்சிட்டாலே ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். நீங்க அதுக்காக இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்றப்ப இதை மட்டுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. இது கூட ஹெல்தி டயட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்தி டயட்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சப்போஸ் பார்க்கலன்னா பாருங்க. ரெகுலரா இதை ஃபாலோ பண்றப்ப நல்ல சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோம், எங்களுக்கு ஏத்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஹேர் கேர் ரொட்டீனோட பேசிக் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணதுதான். நம்ம அதை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க சப்போஸ் ஹாஸ்டல்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ஸ் கிடைக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு நிழல்ல காய வைங்க. வெயில்ல காய வைக்காதீங்க. நிழல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸுமே காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியா நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுட்டா கூட நீங்க மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்றப்ப ஈஸியா அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்க ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இன்கிரீடியன்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அங்க கிடைக்காது, பண்றதுக்கும் சான்ஸ் இருக்காது. சோ இந்த மாதிரி நீங்க வந்து வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஆயிலும் அதே மாதிரி தான். நான் மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஆயிலுமே பாத்தீங்கன்னா 6 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு சிலது ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கிறது மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் சொல்யூஷனுக்காக ஒரு ஆயில் போட்டேன். ஆனியன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் ஜூஸ்லாம், இந்த மாதிரி ஜூஸா இருக்கிறது லிக்விடா இருக்கிறத யூஸ் பண்ணோம்னா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த கேரட் ஆயில், ஹெர்பல் ஆயில் அதெல்லாம் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஆயில் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்லயே வந்து நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு தேவையான எல்லா ஆயிலுமும் உங்ககிட்ட இருக்கும். நீங்க எப்படி வேணுமோ ஆல்டர்னேட்டிவா மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க. தனியா நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்லாம் கிடையாது. பேசிக் எப்படி இருந்தாலும் நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதால தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அதனால தான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. நம்ம எப்போவுமே செக்கில் ஆடின எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. நம்ம நார்மலாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது ஆல்ரெடி நான் எல்லா வீடியோஸ்லுமே மோஸ்ட்லி சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போ ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஆயிலில் நல்லெண்ணெய் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மோஸ்ட்லி உடம்போட ஹீட்டை வந்து நல்லெண்ணெய் குறைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த வெள்ளை முடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இது கம்மி பண்ணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப அந்த வெள்ளை முடியை கருப்பாக மாற்றுறதுக்கான தன்மை வந்து நல்லெண்ணெயில் அதிக அளவில் இருக்கும். கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கோ நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் வந்து மோஸ்ட்லி நிறைய ஹேர் ஆயிலில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேருக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது முக்கியமாக இந்த வேர் மாதிரி இருக்கிறதால நம்ம எதுக்காக ஆயிலில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த வேரில் சத்து இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட தலையில் இருக்க முடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸையும் இது வந்து சால்வ் பண்ணும். ஸோ வந்து நான் ஒரு கொஞ்சமாக அளவாக வெட்டிவேர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஆலமரத்து விழுது. ஆலமரத்து விழுதில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. முடிக்கும் நம்மளோட முடியோட வேருக்கும் தேவையான ஸ்ட்ரென்த்து. ஆலமரத்து விழுதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே அளவுக்கு அது வந்து நம்மளோட ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். முடியோட வேரெல்லாம் வந்து நல்லா வந்து அதுக்கு தேவையான சத்து அது கொடுக்கறதால முடியோட வேர்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாலே நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக மெலிசாக வளராமல் கொஞ்சம் திக்காக வளரும். நல்ல ஸ்ட்ரென்த்தோடு வளர்கிறப்ப முடி வந்து ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இந்த மாதிரி காய வச்சு அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிறப்பவே அதை கட் பண்ணிவிட்டு காய வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆயில் வந்து காய்ச்ச போகிறீங்க, அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த ஆயிலில் போட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காய வச்ச செம்பருத்தி பூ ஒரு 25 30 பூ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூவுமே பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக வளர வைக்கும், நல்லா லாங்காக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு தெரியும். இதுலேயும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைபிஸ்கஸும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப அந்த நரமுடி ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸ்கேல்ப்பையும் இது போதுமான அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூவும் யூஸ் பண்ணுறோம். செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஆவாரம்பூ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி போன ஆவாரம்பூ ஷாம்பு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அதோட யூசஸ்லாம். முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீக்காக இருக்க ஹேராக இருந்தாலும் வீக்காக இருக்க ஸ்கேல்பாக இருந்தாலும் அதுக்கு நல்ல போதுமான அளவுக்கு சத்து கொடுக்கும் இது. ஸோ இதில் வந்து நம்ம ஆவாரம்பூவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து காய வச்சு யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே நம்ம எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதில் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து பதமாக காய்ச்சணும். அப்போ தான் அது ரொம்ப நாள் இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஜட்டாமன்சி பவுடர். ஜட்டாமன்சி வேர் வந்துருக்கு, அது வந்து காய வச்சு பவுடர் பண்ணது தான் இது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வேரே வந்து முழுசாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த வேர் கம்ப்ளீட்டாக கிடைக்கல, ஸோ அதனால தான் நான் வந்து காய வச்சு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஜட்டாமன்சிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஹேருக்கு தேவையான சத்து இருக்குது. இதுவுமே முக்கியமாக பார்த்தா நம்மளோட தலையில் இருக்க அந்த வேரையும் ஸ்கேல்ப்பையும் நல்லா தேவையான அளவுக்கு சத்து கொடுக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக மாற்றும். ஸோ இதையும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா காய வச்ச நெல்லிக்காய் பவுடர். சப்போஸ் உங்ககிட்ட காய வச்ச நெல்லிக்காவே இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காய வச்சு பவுடர் பண்ணது வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த நெல்லிக்காவும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு. முடியை வந்து நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதால முடி வந்து ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுப்பில் வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மெலிசாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணோன்னா ஆயில் வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஹீட் ஆனால் போதும், ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செம்பருத்தி பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆவாரம்பூவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் காய வச்சு யூஸ் பண்ணுறதால ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஈரத்தன்மை இருந்தால் அது போகிறதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் இது லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க ஈரத்தன்மை போகும், அதனுடைய சத்தம் ஆயிலில் வந்து நல்லா இறங்கும். நிறைய பேருக்கு வந்து ஹீட் பண்ணி ஆயில் யூஸ் பண்ணால் முடி வந்து கொட்டுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்படிலாம் வந்து கிடையாது. அது நம்ம ஸ்கேல்ப்பை பொறுத்து தான். உங்கள் ஸ்கேல்ப் வீக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறப்ப முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஸ்கேல்ப்பாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தலையிலேருந்து நம்மளுக்கு கொட்டுற முடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்கான முடி மட்டும்தான் கொட்டுமே தவிர நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடி என்றைக்குமே நமக்கு கொட்டாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து ஃபாஸ்டன் ஆகிறதால தான் அது வந்து கொட்டும். மற்றபடி அது வந்து நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ஆயிலை ஹீட் பண்ணுறதால அதில் இருக்க சத்துலாம் வந்து போகாது. ஹீட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் இருக்க சத்து வந்து அந்த ஆயிலில் இறங்குறதுக்காக தான். ஆயிலோட தன்மை வந்து என்றைக்குமே மாறாது ஹீட் பண்ணுறதால. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இது மேலே வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இது போதுமான அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 2 பொருளை மட்டும் போட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஆலமரத்து விழுது வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீட்டாக இருக்கப்போ இந்த ஆலமரத்து விழுது இல்லை மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்ப அது சூடாக இருக்கிறதால அது ரொம்பவே அதில் இருக்க சத்து வந்து ஈஸியாக இறங்கிடும். ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டால் ரொம்ப நேரம் அது ஊறணும். ஹீட்டாக இருக்கப்போ அது ஈஸியாக ஊறிடும் சீக்கிரமாகவே. அதனால் இந்த ஹீட்டாக இருக்கும் பொழுதே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெட்டி வேரை வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பாட்டிலுக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக மூழ்கணும். நம்ம அப்படியே எடுத்து போட்டோன்னா அது சரியாக ஊற முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெட்டி வேரையும் இந்த ஆயிலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி கலந்து விட்டால் தான் அந்த ஆயிலில் வந்து அது நல்லா ஊறும். இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே வச்சிடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து காய வச்ச நெல்லிக்காவோ இல்லை காய வச்ச அந்த ஜட்டாமன்சி வேரோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வெட்டி வேரை ஆட் பண்ணுறப்பவே அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் பொழுதே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே இது நல்லாவே ஆறிடும். இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஆயிலெலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஜாராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடுங்க. ஏன்னா அப்படியே நம்ம வந்து ஊற்றணுன்னா அதில் உள்ளே வந்து கரெக்டாக போகாது. ஸோ வந்து
இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவோ இல்லை ஆவாரம் பூவோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20 நிமிஷம் அதை ஹீட் பண்ணதே போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பூவை வந்து வடிகட்டி எடுத்துடுங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த ஆயிலில் மீதி பொருள்லாம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறதால அதை வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாளில் அது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ரெஷ் பூ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த பூவை தனியாக வடிகட்டி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அந்த ஆயிலில் மீதி இருக்க அந்த வேர்லாம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து இந்த எல்லாத்துலேயுமே படுற மாதிரி கொஞ்சம் நல்லா குலுக்கிட்டு அப்படியே வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மெலிசான வெள்ளை துணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளை துணியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசான துணியில் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த ஆயில் வந்து நல்லா இறங்கும் அந்த சத்து வந்து. ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்டாமன்சி பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துருக்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 200 ml இருக்கும், அது ஒரு 50 ml இருக்கும், மொத்தமாக 250 ml தான். ஸோ அதுக்கு இது போதுமான அளவுக்காக இருக்கும். நீங்கள் அதிகமாக ஒரு வேளை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சேம் குவான்டிட்டி தான், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஓரத்தில் இருந்த துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே கூட போட்டுக்கலாம். சரி, அந்த அளவுக்கு அந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ அந்த மேலே இருக்க அந்த வேரெல்லாம் கொஞ்சம் சைடாக ஓரமாக தள்ளிடுங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே ஊறணும். இந்த மாதிரி ஓரமாக தள்ளிட்டு இந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கிற இந்த பவுடரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ஊறணும். அந்த ஆயிலில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெயில் வந்து அது மூழ்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி வெயிலில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சு டெய்லி வச்சு எடுங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் இது இந்த மாதிரி 2 மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதோட எல்லா சத்துமே நல்லா ஊறி இருக்கும் அந்த 10 நாள்லையே. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து போட்டுடணும்னு அவசியம் இல்லை. அது உள்ளேவே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமா நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா வார்மா இருக்கிற மாதிரி ஹீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. ஆயில லைட்டா வார்மா இருக்க மாதிரி ஹீட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் போதுமான அளவுக்கு நம்மளோட ரூட்ஸ் கிடைச்சாலும் ரூட்ஸ்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்றப்ப உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ரிசல்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது தவிர வேற ஏதாவது டாபிக்ல நான் வீடியோ பண்ணணும் இல்ல பர்சனலா ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.